மாசாணி அம்மன் கோவில் நிதியிலிருந்து ஊட்டியில் ரெசார்ட் கட்ட பிறப்பிக்கப்பட்ட அரசாணை திரும்ப பெறப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். எந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 100 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகையில் 1,40,00,000 ரூபாய் செலவில் ஊட்டியில் ரிசார்ட் கட்டுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்து அது சம்பந்தமாக அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசாணையை எதிர்த்து செங்கல்பட்டைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல கோவில் நிதியை சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கோவில் நலன்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறதை சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்புகளை மீறக்கூடிய வகையில இந்த அரசாணையானது இருக்கிறதுனால இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்புல வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை அடுத்து அரசு தரப்புல இந்த ரிசார்ட் கட்டும் அரசாணையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.